அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப 12th தமிழ்ல இந்த 7வது இயல்ல உரைநடையில இருக்க ஒரு நெடுவினா தான் நம்ம பார்க்க போறோம். நிர்வாக மேலாண்மை பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ நெடுவினாலே பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே சின்ன நெடுவினா இதுதான் பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம தொடர்ந்து 12th ஸ்டாண்டர்ட்க்கு இந்த மாரி டீச்சிங் வீடியோஸ் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஆல்ரெடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபுல் புக் நம்ம டீச் பண்ணியாச்சு. ஸோ இங்கிலீஷ், கிராமர் எல்லாமே போட்டாச்சு. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே நம்ம சேனல்ல இருக்குது. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் நம்ம பார்க்கலாம். உயர் பதவிகளில் இருப்பவர்கள் எல்லாவற்றிலும் நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருப்பது சாத்தியமில்லை. ஆனால் யார் திறமைசாலிகள் என்று அறிந்து அவர்களை அருகில் வைத்துக் கொண்டால் போதும். இப்ப புரியுதா? சிம்பிளா சொல்லணும். உங்களுக்கு நீங்க திறமைசாலி. நான் ஒரு உயர் பதவியில இருக்கேன். எனக்கு அந்த அளவு எனக்கு தெரியலன்னா, நான் பக்கத்துல திறமைசாலிகளை வச்சிருந்தேன்னா, அந்த திறமைசாலிகள் எனக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணணும்? நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா? வேணாமா? ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரிந்திருப்பது ஒரு வகை அறிவு என்றால், யாருக்கு தெரியும் என்று தெரிந்திருப்பது மற்றொரு அறிவு. புரியுதுங்களா? இப்ப வீடியோ எடிட்டிங் யாருக்கு நல்லா தெரியும்? நான் அந்த நபரை போய் நான் அணுகுவேன். ஸோ போஸ்டர் டிசைன் யாருக்கு நல்லா தெரியும்னா அவங்கள போய் அணுகுவேன். ஸோ அதுவும் ஒரு அறிவு தான். யாருக்கு தெரியும்னு நான் தெரிஞ்சு வச்சிருக்குது. ஓகேவா? ஸோ நாலடியார் அதையே பக்குவமாக சொல்கிறது. கல்லாரே ஆயினும் கற்றாரை சேர்ந்து ஒழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர். புரியுதா? அதுதான் அந்த பேராகிராஃப்ல நம்ம படிச்சோம். தொல் சிறப்பின் ஒன்னிற பாதிருப்போர் சேர்ந்த பூத்தோடு புத்தோடு தண்ணீருக்கு தான் பயன்தாங்க. ஓகேவா? ஸோ இது என்னன்னா சீம்லெஸ்லி வாட்டர் ஃப்ளோயிங். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 2 லைன் பார்த்தீங்கன்னா சொல்லுது. ஸோ ஃபர்ஸ்ட் 2 லைன் உங்களுக்கு கிளியராகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து நம்ம ஜென்ரலாக எல்லாம் சொல்றது தான்ப்பா. வரவுக்கு மிஞ்சி செலவு செய்யக்கூடாது. அதுதான் கொடுத்துருக்காங்க. நிர்வாகத்தில் வரவே செலவை தீர்மானிக்க வேண்டும். ஓகேவா? வரவை தாண்டி நிறைய செலவு செய்பவன் அடுத்தவரிடம் கையேந்திய நிலைக்கு அவல நிலைக்கு தள்ளப்படணும். ஓகேவா? ஸோ நான் ஒரு நாளைக்கு 50 ரூபா தான் சம்பாதிக்கிறேன். ஆனால் நான் செலவு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு பண்ணுறேன்னா 50 ரூபா யார்கிட்ட கேட்பேன்? ஸோ கையேந்திர நிலைமை தான் வரும். ஓகேவா? ஸோ அது பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டைமன் என்பவன் ஏதேன்ஸ் நகரில் இருந்தான். ஸோ டைமன் ஒரு பர்சன் இருக்காரு. அவர் ஏதேன்ஸ் நகர்ல இருந்தாரு. அவன் வரவு குறைந்தாலும் செலவு நீட்டித்தது. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இன்கம் கம்மியாக ஆகுது, பட் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அவனது உதவியாளர் நிதி நிலைமையை பற்றி பேச வருகிற போதெல்லாம் கேட்க மறுத்தான். ஸோ அவனுக்கு யாரோ ஒரு ஹெல்ப்பர் இருக்காங்க. ஸோ அவங்க சொல்றாங்க, ஐயா இந்த மாதிரி நிதி நிலைமை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமான இருக்குது, செலவு அதிகமாயிட்டே போகுது, நீங்க குறைச்சிக்கலாம். அவர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்க மறுத்துட்டு அவர் வாட்டில் செலவு பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா கடன் கொடுத்தவர்கள் கழுத்தை நெரிக்கிறார்கள். அப்பனா என்ன அர்த்தம்? இவர் கடன் வாங்கியிருக்காரு. வரவுக்கு மிஞ்சி செலவுனா ஆப்வியஸா கடன் தானே வாங்குவாரு. கடன் கொடுத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கழுத்தை நெரிக்கிறாங்க. ஆனால் அப்போதும் அவன் வருந்தவில்லை. ஸோ அப்பவும் பாத்தீங்கன்னா அவன் பாத்தீங்கன்னா வருத்தப்படல. தான் அளித்த விருந்தை உண்டவர்கள் உதவுவார்கள் என்று பொய் கணக்கு போடுகிறான். அதாவது யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணியிருப்பான், இல்ல சாப்பாடு போட்டிருப்பான். ஸோ அவங்க பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்மளும் பல டயத்துல அப்படிதான் நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்போம். பட் அட் டைம்ஸ் நமக்கு ஹெல்ப் வேணுன்றப்போ அவங்க உதவி செய்ய மாட்டாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படிதான் அவர் மாட்டிக்கிறாரு. அவனுடைய சேவகர்கள் 4 திசைகளுக்கும் சென்று வெறும் கையோடும் வெளிரிய முகத்தோடு திரும்புகிறார்கள். ஸோ எதுவுமே கிடைக்கல போல. அவன் ஊருக்கு ஒதுக்குப்புறமாய் செல்கிறான். அதாவது பாத்தீங்கன்னா அவ்வளவு கடன் வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஊருக்கு ஒதுக்குப்புறமா தான் செல்றாரு. மனித இனத்தையே வெறுக்கிறாரு. ஸோ புரியுதா கடைசியில எப்படி நிலைமை தள்ளிருச்சுன்னு. டைமன் பற்றிய ஷேக்ஸ்பியரின் நாடகம் நிதி நிலைமையை பற்றிய மிகச்சிறந்த வாழ்வியல் விளக்கம். ஓகேவா? ஸோ ஔவையாரும் அதுதான் சொல்றாரு. ஆன முதலில் அதிகம் செலவானால் மானமழிந்து மதிகெட்டு போன திசை எல்லாருக்கும் கல்லனாய் ஏல் பிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் பொல்லனாம் நாடு. இது என்ன சொல்றாங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் 2 லைன் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஆன முதலில் அதிக செலவானா பாத்தீங்கன்னா மானம் அழிஞ்சு, மதி கெட்டுனா உங்க அறிவு கெட்டு போய் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு இதுல ஏமாந்துட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? வேற யாரையாச்சும் எப்படி ஏமாத்தலாம் தான் நீங்க யோசிப்பீங்க. போன திசை எல்லாருக்கும் கல்லனாய், புரியுதா? வேற யாரும் டிசீவ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. ஏல் பிறப்பும் தீய நாய் நல்லாருக்கும் பொல்லனாம் நாடு. ஸோ இப்போ உங்ககிட்ட காசு இருக்குது, எப்படி செலவு பண்ணணும்னு தெரியாம நீங்க இஷ்டத்துக்கு செலவு பண்றீங்க. ஆனா நீங்க நல்லவங்க தான். ஸோ அப்படினாலுமே இந்த நாடு பாத்தீங்கன்னா பொல்லாங்க தான் உங்களுக்கு இருக்கும். புரியுதா? அதுதான் அந்த பேராகிராஃப் சொல்லுது. என்று நிதியை கண்டபடி கையாள்பவர்களுக்கு அறிவுறுத்துகிறார். புரியுதா? இதுதான் பாத்தீங்கன்னா நிர்வாக மேலாண்மை. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு நேரம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இப்போ நீங்கள் இன்னொரு ரீடு விட்டிங்கனாலே போதும், உங்கள் எக்ஸாம்க்கே நீங்கள் எழுதுகிற மாதிரி படிச்சிடலாம். 5 மினிட்ஸ் கூட ஆகல, அதுக்குள்ளே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இவ்வளோதான்ப்பா. தேங்க்யூ.